என்ற குலத்தைச் சார்ந்தவர். குபேரன் ஒரு யக்ஷா என்பதும் இந்திரனின் வம்சாவளிகளான நேபாள மல்லர் அரசர்களில் ஒருவரின் பெயர் யக்ஷமல்லா என்பதும் ராவணன் ஒரு எக்கர் என்பதற்கான ஆதாரம். எக்கர் என்பவர் மலைவாழ் மக்கள்தான். எனவே ராவணன் என்பவர் பறையர் குறவர் குடிதான். சிவனும் அத்தகையவரே என்பதால்தான் ராவணன் தனது மூதாதையரான சிவனை வழிபட்டார். இலங்கையின் மலைப்பகுதி என்பது கண்டிப்பகுதி என்பதால் இவர் மூலத்தில் கண்டிப்பகுதியைச் சேர்ந்தவர்தான். ஆனால் ராவணன் அரசாண்ட தலைநகர் என்பது இலங்கையின் வடபகுதியில் உள்ள யாழ்ப்பாணம்தான். ராவணனின் மக்கள் பாட்டிலும் கூத்திலும் சிறந்து விளங்கியவர்கள் என்பதாலும் ராவணன் யாழின் அடுத்த கட்ட வடிவமாக வீணையை கண்டுபிடித்தவர் என்பதாலும் யாழ்ப்பாணம் என்பது யாழ்வாணர்கள் வாழ்ந்த இடம் என்று அதன் பெயரிலிருந்தே தெரிவதாலும் யாழ்ப்பாணமே குபேரனும் ராவணனும் ஆண்ட இலங்கையின் தலைநகர் என்று நிறுவுகிறோம். மலை மக்களாகிய குபேரன் ராவணன் குடும்பங்கள், அதாவது எக்கர்களான அவர்கள் யாழ்ப்பாணம் ஆகிய தரைநகரில் ஏன் வாழ்ந்தனர் என்ற கேள்வி எழுகிறதல்லவா? இராமாயண காலத்தில் விந்திய மலைக்கு தெற்கில் இருந்த இந்திய நிலப்பரப்பையும், அதாவது தென்னிந்தியாவையும் குபேரன் ராவணன் குடும்பமே ஆண்டது. தண்டகாருண்ய பஞ்சவடியில் ராவணனின் படைத்தளபதிகளான கரணும் தூஷனும் ராமனிடம் போரிட்டு தோற்றனர் என்ற செய்தி இந்த உண்மையை மறைமுகமாக உணர்த்துகிறது. ஆனாலும் அப்படிப்பட்ட போர் பஞ்சவடியில் நிகழவில்லை. அதை பிறகு பார்ப்போம். எனினும் தென்னிந்தியாவையும் ராவணனே ஆண்டார் என்பதே இங்கு நாம் உணர வேண்டிய செய்தி. ஆக தென்னிந்தியாவிற்கும் இலங்கைக்குமான புவியியல் மையமாக இலங்கையின் வடக்கு பகுதியில் இருந்த யாழ்ப்பாணத்தை தங்களது தலைநகரமாக கொண்டு குபேரனும் ராவணனும் ஆட்சி செய்தனர். ராவணன் பிராமணனா என்று இப்போது பார்ப்போம். ஆசீவக கோட்பாடுகளின்படி ஆசீவக அமணர்களே பிராமணர்கள். குகைகளில் வாழ்ந்து அம்மன நிலையை அடைந்த சித்தர்களே அமணர்கள் எனப்பட்டனர். அம்மன நிலை என்பது ஐம்புலன்களையும் அடக்கிய நிர்வாண நிலை. அதாவது முக்தி அடைந்த சித்தர்களே பிராமணர்கள்.